TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். திருகோணமலையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் நிலங்கள் மோசமாக அபகரிக்கப்பட்டு வருவது பற்றி ஆக்லாந்து நிலையத்தின் புதிய ஆய்வு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. ஜனாதிபதி தேர்தல் குறித்த அனைத்து பிரசாரங்களும் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவு பெற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இறையாண்மை முறைகளை கொள்வனவு செய்துள்ள முதலீட்டாளர்கள் அவற்றை விற்பனை செய்யும் நிலைமை உருவாகியுள்ளதாக உலகின் முன்னணி பொருளாதார செய்தி வழங்குனரான ப்ளூம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. 9 நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை ஆரம்பிக்கவிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RMAL ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். டிபிசி விளம்பர இடைவேளைக்கு பின் பிரதான செய்திகளை காணலாம். 28 ஆண்டுகளாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் டிபிசியின் தமிழ் நியூஸ். தமிழில் முதல் முறையாக AI செயற்கை நுண்ணறிவு ஊடாக செய்திகளை வழங்கி வரும் டிபிசி ஊடகத்துறையில் அனுபவமிக்க ஆசிரியர் குழுவினரால் தயாரிக்கப்படும் டிபிசியின் காலை மாலை செய்திகள், டிபிசி அரசியல் தேடலான இன்சைட்ஸ் மற்றும் அரசியல் ஆய்வு உங்களை வந்தடைய எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யுங்கள். தொடர்புகளுக்கு 00447817063682 டிபிசியின் நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். இனி பிரதான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் எதிர்வரும் 18ஆம் தேதி நள்ளிரவுடன் நிறைவு பெற வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதன் பிறகு எந்தவொரு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளையும் நடாத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதேவேளை பொது அல்லது தனியார் வாகனங்களில் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளை ஊக்குவிக்கும் வகையில் ஒட்டப்பட்டுள்ள ஸ்டிக்கர்கள் மற்றும் துண்டு பிரசுரங்கள் போன்றவற்றை அகற்றுவதற்கு போலீசாருக்கு அதிகாரம் உள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகளுக்கு 6 வார கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 21ஆம் தேதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் 48 மணித்தியாலங்களுக்கு அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு மேலும் அறிவித்துள்ளது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1350 ரூபாய் அடிப்படையிலான சம்பளத்தை நிர்ணயித்து வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் செயலாளர் RPA விமல வீரவினால் வெளியிடப்பட்டுள்ள இந்த வர்த்தமானி அறிவித்தல் செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் அமுலாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பள சபைகள் கட்டளைகள் சட்டத்தின் 30ஆம் பிரிவின் கீழ் இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கமைய நாளாந்த குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் 1350 ரூபாவாகவும் மேலதிகமாக பறிக்கும் ஒவ்வொரு கிலோ தேயிலைக்கும் தலா 50 ரூபாய் மேலதிகமாக செலுத்தப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1350 ரூபாய் ஆக குறைந்த நாளாந்த அடிப்படை சம்பளமானது நாளாந்த வரவு செலவு திட்ட நிவாரண படியை உள்ளடக்குகின்றது என்பதுடன் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் ஊழியர் நம்பிக்கை நிதி கொடுப்பனவுக்கும் ஏற்புடையதாகும் என குறித்த வர்த்தமானியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரன் அவர்களை ஆதரித்து மாபெரும் பொதுக்கூட்டம் வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணியளவில் மன்னார் நகர பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் ஏற்பாட்டில் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் மோகன்ராஜ் ஒழுங்கிணைப்பில் குறித்த பொதுக்கூட்டம் இடம்பெற்றது. குறித்த பொதுக்கூட்டத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சித்தார்த்தன், EPRLF கட்சியின் தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா, முன்னாள் யாழ் மேயர் மணிவண்ணன்
அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன், முன்னாள் போராளிகள் கட்சியின் பிரதிநிதிகள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு உரையாற்றினர். இதன்போது ஜனாதிபதி தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரன் அவர்களை ஆதரித்து தமிழ் மக்கள் சங்கு சின்னத்திற்கு ஏன் வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்தும் உரை நிகழ்த்தினர். நாட்டுக்கு வருகை தரவிருக்கும் 9 நாடுகளைச் சேர்ந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் எதிர்வரும் 18ஆம் தேதி முதல் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை ஆரம்பிக்கவிருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் R.M.A.L. ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு வருகை தரவிருக்கும் தேர்தல் கண்காணிப்பாளர்களில் பிராந்திய ஒத்துழைப்புக்கான தெற்காசிய அமைப்பில் உள்ளடங்கும் நாடுகளையும் ரஷ்யாவைச் சேர்ந்த கண்காணிப்பாளர்களும் உள்ளடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகளை முன்னெடுப்பதற்காக வழமை போல் இம்முறையும் ஐரோப்பிய ஒன்றியம், பொதுநலவாய அமைப்பு மற்றும் ஏனைய சர்வதேச நாடுகளின் தேர்தல் கண்காணிப்பாளர்களுக்கும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் உத்தியோகபூர்வமாக அழைப்பு விடுக்கப்பட்டது. மாத்தறை, தங்காலை மற்றும் அதனை அண்டிய பிரதேசங்களில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பல பிரச்சார கூட்டங்களில் கலந்து கொண்டு ஜனாதிபதி வேட்பாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரேமசிறி மானகேவிற்கு தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இனிமேல் இவ்வாறான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என அவருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் மற்றொரு வேட்பாளரின் கூட்டத்தில் பங்கேற்பது தேர்தல் சட்டத்தின் கீழ் குற்றமில்லை என்றாலும் நெறிமுறைகளை மீறிய குற்றத்திற்காக அவர் மீது குற்றம் சுமத்த முடியும் என அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் நாம் அண்மையில் நடத்திய விசாரணையில் மக்கள் முன்வைத்த கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு நான் அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டதாக பிரேமசிறி மானகே தெரிவித்துள்ளார். நான் மக்களுக்கு ஒரு கருத்தை தெரிவிப்பதற்காக அந்த கூட்டங்களில் கலந்து கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரேமசிறி மானகே 2004 தொடக்கம் 2010 காலப்பகுதியில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினராகவும் பணியாற்றியவராவார். பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவுக்கு எதிரான ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் செயலாளர் நாயகம் ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் தெரிவித்தார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாராளுமன்ற உறுப்பினர் அலி சாஹிர் மௌலானாவை ஏன் கட்சி உறுப்புரிமையிலிருந்து விலகக்கூடாது என்ற காரணங்களை வினவி விசாரணை செய்வதற்காக கட்சியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த குழு முன்னிலையில் நேரடியாக ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை தருமாறு அலி சாஹிர் மௌலானாவை தான் கடிதம் மூலம் கேட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையின் 57வது கூட்டத்தொடரில் முஸ்லிம் மக்களுக்கு எதிரான நீதி கோரியும் தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை தொடர்பில் விவாதிக்கப்பட்டு வரும் திருகோணமலை ஆக்கிரமிப்பின் கீழ் இலங்கையின் தமிழர் தாயகத்தை இலக்கு வைக்கும் நில அபகரிப்பு என்ற ஒக்லாந்து நிலையத்தின் புதிய ஆய்வு அறிக்கையானது திருகோணமலையில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் நிலங்கள் மோசமாக அபகரிக்கப்பட்டு வருவது பற்றி அதிர்ச்சியளிக்கும் தகவல்களை வெளியிட்டுள்ளது. சுதந்திரம் கிடைத்த நாள் முதல் அபிவிருத்தி என்ற போர்வையில் இலங்கையின் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் பகுதிகளில் சிங்கள மக்கள் குடியேற்றப்பட்டு குடியேற்றங்கள் நிறுவப்பட்டுள்ள நிலையில் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த நாள் முதல் இந்த குடியேற்றங்கள் அதிகரித்துள்ளமையும் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களை வலுவற்றதாக்கும் பொருட்டு தொடர்ச்சியான அரசாங்கங்கள் மற்றும் இராணுவம் ஆகியவை கையாண்டு வரும் பல்வேறு உத்திகளையும் இந்த புதிய அறிக்கை வெளிப்படுத்துகின்றது. வரி செலுத்துவோருக்கும் நிவாரணம் வழங்குவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் 2025 ஏப்ரல் மாதம் முதல் தனிநபர் வருமான வரி கட்டமைப்பில் திருத்தங்களை செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. 2023ஆம் ஆண்டின் ஆரம்பத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்களால் அதிகம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் அதே வேளையில் நிதி பொறுப்பை பேணுவதே இந்த வரி கட்டமைப்பு மாற்றங்களின் நோக்கமாகும். சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடலை தொடர்ந்து தனிநபர் வருமான வரி கட்டமைப்பில் முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் அமைச்சரவை பத்திரம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. 2022ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் அறிமுகப்படுத்தப்பட்ட வரி சீர்திருத்தங்கள் நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காணும் வகையில் அரச வருமானத்தை அதிகரிப்பதற்கான ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகவே வரி அறவிடுவது கையாளப்பட்டது.
ஜனாதிபதி தேர்தலில் பல்கலைக்கழக மாணவர்கள் பலருக்கு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் அற்றுப்போவதாக தெரிவித்து மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பெப்ரல் அமைப்பினால் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு முறைப்பாடு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஆணையாளர் நிமால் புஞ்சிஹேவா தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம், ருஹுணு மற்றும் களனி பல்கலைக்கழகங்களைச் சேர்ந்த மாணவர்கள் சிலருக்கே இவ்வாறு வாக்களிப்பதற்கான சந்தர்ப்பம் அற்றுப்போகும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை நாள் முழுவதும் கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுவதால் தூர பிரதேசங்களில் வசிக்கும் மாணவர்கள் இந்த பிரச்சினையை எதிர்நோக்குவதாக மனித உரிமைகள் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் அரசியல் நிச்சயமற்ற தன்மையை அடிப்படையாக கொண்டு இறையாண்மை முறிகளை கொள்வனவு செய்துள்ள முதலீட்டாளர்கள் அவற்றை விற்பனை செய்யும் நிலைமை உருவாகியுள்ளதாக உலகின் முன்னணி பொருளாதார செய்தி வழங்குனரான ப்ளூபர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் காரணமாக நாட்டில் நிலவும் அரசியல் நிச்சயமற்ற தன்மையை கருத்திற்கொண்டு இலங்கை தொடர்பில் தமது பங்களிப்பை குறைப்பதற்கு முதலீட்டாளர்கள் தீர்மானித்துள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ப்ளூபர்க் இணையதளத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளமைக்கு அமைய 2030ஆம் ஆண்டின் முதிர்ச்சி அடைவுள்ள இறையாண்மை முறிகளின் மதிப்பு தற்போது டாலருக்கு நிகராக 3% வீழ்ச்சியடைந்துள்ளது. இது பிப்ரவரி மாதத்தில் இருந்து இதுவரையான காலப்பகுதிக்குள் ஏற்பட்ட பாரிய வீழ்ச்சியாகும். சந்தை மீதான அழுத்தம் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்பிருந்த அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள ப்ளூபர்க் இணையதளம் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தைகளுக்கு நாட்டின் தலைமைத்துவம் மாறுவதன் மூலம் தாக்கம் ஏற்படலாம் என முதலீட்டாளர்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இலங்கையின் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்படுத்தி கொண்டுள்ள வேலை திட்டத்தை மீளாய்வு செய்வதற்கோ அல்லது மீண்டும் கலந்துரையாடுவதற்கோ எதிர்பார்த்துள்ளதாக நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர்கள் அறிவித்துள்ளமை இதற்கான காரணமாகும். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.